மாவி ஹவாய்ல 6வது நாளுங்க. காலையில எழுந்து பார்க்கும்போது நல்லா மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பிளான் பார்த்தீங்கன்னா, ஜிப் லைன் போறது பிளானு. இவ்ளோ மழையில எப்படி ஜிப் லைன் பண்ண போறோம்ன்னு தெரியலங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, மில்க், சீரியல் இது மட்டும் தாங்க சாப்பிட்டு போயிருந்தோம். ஜிப் லைனுக்கு நம்ம டைம் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கோங்க. ஸோ 9:00 வந்து ஆன் டைம்ல அங்க அரைவ் ஆயிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கொஞ்சம் நேரமாவே கிளம்பி போயிட்டோங்க. ஜிப் லைனுக்கு போயிட்டுருக்கும்போது, ஒரு சில இடங்கள்ல நம்மனால மழை பெஞ்சிருக்கிறத பார்க்க முடியுதுங்க. இன்னொரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நல்லா வெயில் அடிக்குது. மாறி, மாறி மழையும், வெயிலும் மாத்தி, மாத்தி ஒரு சில இடங்கள்ல இருக்கிறத பார்த்துட்டே தான் போயிட்டுருந்தோம். ஸோ, அந்த கிளைமேட்டும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஜிப் லைன் போயிட்டுருக்கிற ரோடு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்த மாரியே தான் இருக்கும். ஏன்னா, ரோட் டூ ஹானா வந்து அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. சேம் இதே மாரி ரோட் ட்ரிப்பா தான் இருக்கும். ரோட் டூ ஹானா போயிட்டுருக்கிற இந்த வழியில தாங்க நம்ம போயிட்டுருக்கிற ஜிப் லைனும் இருக்குதுங்க. பட் ஆனா வந்து அவ்ளோ தூரம் போக வேண்டியது இல்லைங்க. கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. ரோட் டூ ஹானாக்கு போற வழியில இன்னொரு ரோட்ல பிரிஞ்சு நம்ம உள்ள வர்ற மாரி இருக்குதுங்க. அதுலயுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் உள்ள வந்து தான் இந்த ஜிப்லைன் ஆஃபீஸே இருக்குதுங்க. இங்க வந்து பார்த்தா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் மாரி ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த மரம் செடிக்குள்ளற எப்படி வந்து ஜிப்லைன் பண்ண முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சுங்க. பட் அந்த ஜிப்லைனையும் பார்க்கறதுக்கு பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கார் பார்க் பண்ணியாச்சுங்க. ஆஃபீஸ்ல வந்து செக் இன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஜிப் லைன் பண்றவங்களுக்கு எல்லாமே வந்து அதுக்கான ஆக்சஸரீஸ் எல்லாமே குடுத்தாங்க. இன்னைக்கு நான் ஜிப் லைன் ட்ரை பண்ண போறதில்லங்க. எங்க ஃபேமிலில இருக்கிற 3 பேரு, அது இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ண போறாங்க. அதுக்கு பதிலா எனக்கு இன்னொரு ஜாப் இருக்குதுங்க. இன்னைக்கு இந்த ரெயின் ஃபாரஸ்ட்ல ஒரு பேபி சிட்டிங் தாங்க. இன்னைக்கு இமைக்கா குட்டிய தான் நான் பார்த்துக்க போறேன். ஸோ இமைக்காவோட அம்மா, அப்பா எல்லாருமே வந்து ஜிப் லைன் போறனால, இமைக்காவ கூட்டிக்கிட்டு இந்த காட்ட கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இவங்கலாம் எப்படி ஜிப் லைன் பண்றாங்கிறதையும் நாங்க 2 பேரும் பார்க்க போறோங்க.
ஜிப் லைனுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல இப்ப தான் நம்ம பார்க்குறோம். அந்த சைட்ல இருந்து இந்த சைடு வந்துட்டுருக்காங்க. நான் என்ன நெனச்சேன்னா, ஜிப் லைன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். ரொம்ப லென்த்தியா போற மாரி இருக்கும்னு நெனச்சா, இங்க எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு வர டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கிற மாரி தான் இருந்துச்சு. Guys, say hi. Hi. Hi, welcome to. Hey, Kutti. This is bunny is Steven. Kutti zippers. No stitching, man. I thought we were boys. Okay, Karthik. He doesn't even know what Saravanan. that means. Sure, probably not. Alrighty, guys, we have a bridge. These bridges, only 2 people at a time allowed on the bridge. There's a yellow line right in the middle. When the person in front of you goes over that, that's when the next person can take off. And if you guys like to make it fun, don't touch the side. Okay. Okay. Ram, you can start. Ram, you can start. Come on. Coming. Don't stop yourself. Yeah. Hala kalatiko. Yeah. You're gonna walk onto those footprints that you can see right Bend பண்ணு. Bend பண்ணிரு காலை bend பண்ணு. காலை bend பண்ணிரு. Kala raise பண்ணிக்கணும். We're gonna step on those footprints right there, those big yellow shoes. பிக்சர்ஸ் எடுக்க கூடாது. அம்மா சொல்றாங்களா? Wonderful. ஜீவி அம்மா. And we're gonna walk over to these footprints over here. நடுவுல அப்படியே அக்கடோ மேங்கோ இருக்குனாரு. I got you. We're gonna go to those footprints right over there. That's அது கலத்துங்க. ம். We're gonna walk up to those footprints right there. Good job, Karthik Mama. Sound pressure. அது மட்டும் தான் touch. சரவணா. I'm going in the zip line. Pushing you all the way to the top. Okay, thank you.
கீழே பார்த்தீங்கன்னா சப்ளைல வரப்ப உடம்பு டீஹைட்ரேட் ஆயிரும். வித்யா ஒரு கையை விடுங்க, கையை விடுங்க, போட்டோ எடுக்கலாம். கையை விடுங்க, கையை விடுங்க. ஏன் பயந்துட்டா? பயங்கரமான ஸ்டண்ட் டாம் க்ரூஸ், பயங்கரமான ஸ்டண்ட் டாம் க்ரூஸ், டாம் க்ரூஸ் பயங்கரமான ஸ்டண்ட். இந்த ஜிப்லைன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்தா ஒருத்தர் மரத்துல இருந்து இறங்கி வந்துட்டு இருந்தாரு. தேங்காய் பறிச்சு முடிச்சுட்டு கீழே இறங்கி வர்றாரு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ற டூல் பாருங்க. நிக்கிறதுக்கு ஒரு மாதிரியும் அந்த கை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஒரு டூல் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொருள் வச்சு நம்ம ஊர்ல தேங்காய் பறிக்க சொன்னா யாரு வேணாலும் தேங்காய் பறிக்கலாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியா இருந்துச்சு. ஜஸ்ட் வந்து அதுக்கான ஒரு பெல்ட் மாதிரி தான் 2 சைடும் கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அதை வச்சு தான் அவர் வந்து அந்த மரத்துல சுத்தி லாக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் இறங்குனதுக்கு அப்புறம் அந்த லாக்கர் ரிமூவ் பண்ணிடுறாரு. அவ்வளவுதாங்க. ஒரு மரத்துல எவ்வளோ தேங்காய் இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. என்னது சுருங்கிருச்சு பாரு, எப்படி போயிடுச்சு பாரு. அந்த தலையெல்லாம் தொடு, இங்க இருக்கிற தலையெல்லாம். சூப்பரா இருக்குடா. நடக்கிறியா மயில? அது என்னது? டைனோசரா? இங்க பாரு, என்னது? ரியலா? இல்லையே. அந்த பக்கம் இருக்கா? விழுந்துருவ அந்த சைடு. வா, அது போயிடுச்சு. வா, அது பய கொடியாந்துரு. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து பாடுறியா? பாடு. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தமிழை பண்ணி தனி எடுத்து எடுத்து சேர்த்து பொம்மை இல்லை ஒன்றா. அப்புறம் அடுத்தது மாங்குயிலே. மாங்குயிலே பூங்குயிலே தேடி உண்டு தேடி மானை இருந்து தேடி வரும். அப்புறம் அஞ்சலி 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 இன்னும் மின்மினி மின்மணி மின்மணி அங்கங்கா அங்கக்கனி அம்மம்மா அங்கக்கனி அம்மம்மா தங்கக்கனி அம்மம்மா அங்கக்கனி அம்மம்மா இன்னும் மின்மணி 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 அஞ்சலி 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 இன்னும் மின்மணி மின்மணி மின்மணி. இந்த செடி பேர் வந்து அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க. இங்கே பாரு, இந்த செடிக்கு பின்னாடி தான் காய் இருக்கும். காய் பாரு, இந்த செடிக்கு பின்னாடி தான் இதில் காய் இருக்கும். ஸோ செடி மேலே எதுவும் இல்லை பாரு. இந்த செடி இப்படி தான். சரியா? இங்கே பாரு, நிறைய இருக்கு பாரு இந்த செடி. Mother chicken. அப்புறம் கொக்கோ
காட்டுக்குள்ள நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய கோழி இருந்துச்சுங்க. அதுவும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் நாட்டுக்கோழி வெரைட்டிஸ் தாங்க. ஸோ இந்த கோழியெல்லாம் இந்த ஸ்டேட்ல வந்து நம்ம இந்த கோழிகள எதுவுமே ஹார்ம் பண்ணக்கூடாதுங்க. அது அது பாட்டுல வளர விட்டுறணும். ஸோ எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான பனிஷ்மென்ட் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதனால இத வந்து நம்ம வேடிக்கை பார்க்கலாம், ரசிக்கலாம். பட் இந்த கோழிகள நம்ம எந்த தொந்தரவும் செய்யக்கூடாதுங்க. இந்த ஸ்டேட்ல நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், கடைக்கு போனாலும் இருக்குதுங்க, ரோட்ல பார்த்தாலும் இருக்குது, பார்க்ல பார்த்தாலும் இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயுமே இந்த கோழிகள் இருக்குதுங்க. இந்த தோட்டத்துல நெறைய பழச்செடிகள் இருக்குதுங்க. அவகேடோவா இருக்கட்டும், கொய்யாக்காவா இருக்கட்டும், வாழைப்பழமா இருக்கட்டும், நெறைய பழச்செடிகள் இருக்குதுங்க. கொய்யாக்கால வந்து சிகப்பு கொய்யா, வெள்ளை கொய்யா கேள்விப்பட்டுருக்கேங்க. இந்த கொய்யா பேரு வந்து ஸ்ட்ராபெர்ரி கொய்யாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சுங்க. இந்த ஸ்ட்ராபெர்ரி கொய்யாங்கிற ரகம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல அந்த பழம் வந்து பெருசாகாதுங்க. சின்ன சைஸா தான் இருக்கும். சின்னதா இருந்தாலுமே இந்த பழத்தோட சுவை வந்து ரொம்பவே இனிப்பா இருக்குதுங்க. வெக்காய கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. நான் ட்ரை பண்ணலங்க. பட் அது வெக்காயோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு தாங்க சொன்னாங்க. வேணுமா? ம் நான் பாதி கடிச்சு தரேன். கடிச்சேன். சாப்பிடு. கடிச்சு ஈஸியாக கடிச்சு. இந்த கொய்யாக்காய் பேர் என்ன? இது கொய்யாக்கா பேரு ஸ்ட்ராபெர்ரி கொய்யா. சாப்பிடுக்கியா? என்னது? ஆ? ம்? காதுல சொல்லுங்க. அது பேர் கோகனட். உன் காதில் சொல்லணுமா அது என்னன்னு? அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்களா? சரி, இப்போ இது பேர் என்ன சொல்லுங்க. கோகனட். ஓ, அதை வச்சு என்ன பண்ணுவோம்? கோகனட்டை வச்சு என்னடா பண்ணுவோம்? சாப்பிடுவோம். இமைக்கு ரொம்ப பிடிக்குமா? வா, இது என்னது இமை? சாப்பிடி கொய்யாக்கா. அப்படியா? டேஸ்டாக இருக்கா? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அது என்னது? அது அது இந்த க்ரீன் கலரில் இருக்க பாரு அந்த சைடு. அது என்னது? இது இது என்னது? கோகனட். ம், கோகனட். பிடிக்குமா கோகனட்? எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்குமா? ஓகே. கொய்யாக்கா. அது என்ன கொய்யாக்கா? அது ஸ்ட்ராபெரி கொய்யாக்கா. இது இது கொய்யாக்கா. இது என்னது? அதுவும் கோவா தான். கொய்யாக்கா தான். இது கொய்யாக்கா இல்லை, இது கோவா. கோவாவா? ஓகே. இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த மரம் வந்து அவகேடோ மரம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல வந்து இத வந்து பட்டர் ஃப்ரூட்ன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, மரம் ஃபுல்லா வெறும் காயா தாங்க இருக்குது. இத தோட்டம்னு சொல்றதா, இல்ல பெரிய காடுன்னு சொல்றதா, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சுங்க. அதெல்லாம் நாங்க சுத்தி பார்த்துட்டு வரதுக்குள்ள இவங்களும் ஜிப்லைன் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோங்க. ஜிப்லைன் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பயங்கர பசியா இருந்தோம். ஸோ வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஒரு பருப்பு சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் முட்டை பொரியல். இதுதாங்க மத்தியான லஞ்சுக்கான மெனு.
இந்த சாப்பாட்ட நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு அரட்டை போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கமா தூங்கி எந்திரிச்சோன்னா, சாயந்தரம் ஆயிருங்க. சாயந்தரத்துக்கு இன்னொரு வெளிய போற மாரி ஒரு பிளான் இருக்குதுங்க. அந்த வீடியோ வந்து சீக்கிரமா நான் போஸ்ட் பண்றேங்க. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாடு என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம இன்னைக்கு ஜிப் லைன் போயிருந்தோம் இல்லைங்களா? அங்க வந்து இந்த அவகேடோ ஃப்ரூட் வந்து மரத்துல எல்லாம் ஏறி பொறிக்கலங்க. கீழயே விழுந்து கிடந்துச்சு இது எல்லாமே. அப்புறம் கொய்யாக்கா இது எல்லாமே நான் அங்கிருந்து பறிச்சுட்டு வந்திருந்தேன். இந்த அவகேடோ ஷேப் பார்த்தீங்கன்னா, ரவுண்டா இருக்குது. நாங்க யூசுவலா கடையில வாங்குற அவகேடோஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓவல் ஷேப்ல இருக்கும். இந்த அவகேடோ வந்து டிஃபரெண்ட்டா ரவுண்ட் ஷேப்ல இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த அவகேடோ டேஸ்ட்டும் நம்ம யூசுவலா சாப்பிடுற அவகேடோ டேஸ்ட் மாரி தாங்க இருந்துச்சு. எந்த டிஃபரன்ஸும் கிடையாதுங்க. இந்த கொய்யாக்கா பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வெள்ள கொய்யா கிடையாதுங்க. இங்க இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சிவப்பு கொய்யா தான். இந்த சிவப்பு கொய்யாவோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. முட்டை ஃபர்ஸ்ட் பேட்ச் செஞ்சு தீர்ந்துருச்சுங்க. ஸோ, இப்ப அடுத்து செகண்ட் பேட்ச் தான் செஞ்சுட்ருக்குறோம். சரி இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் சூடா செஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக சுட சுட செஞ்சுட்ருக்கோங்க. மாவி ஹவாய் பத்தி நெறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ, புதுசா பார்க்குறவங்க அந்த வீடியோஸையும் போய் பாருங்க. ஸோ, இன்னைக்கு 6வது நாள் வந்து நாங்க ஜிப்லைன் போயிட்டு வந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாரி பல வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம். இதுக்கு சூப்பரா